ஸோ 2024 வந்து அதிகமாக வந்து வெயில் அடிச்சுட்டு இருக்கு. ஓகேவா, முடியல, ஷூட் பண்ணக்கூட முடியலையா. இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது எத்தனை டேக் தெரியுமா, முடியல, வேர்வை சிந்தி சிந்தி இதாக இருக்குது. இந்த பக்கம் நியூஸ் சேனல்ஸ்லாம் பார்த்தா 110 டிகிரி வரைக்கும் போயிருக்குன்னு சொல்கிறாங்க. சத்தியமாக முடியல. அண்டார்டிகாவுக்கு போயிடலாமான்னு சொல்லி யோசிக்கிறோம். அங்கே பார்த்தா ரொம்ப குளிர், இங்கே பார்த்தா டேய் முடியலடா சாமி. இந்த மாதிரி வெயிலின் தாக்கம் ரொம்ப அதிகரிச்சுட்டே போயிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா நாம தான். நம்ம யூஸ் பண்ணுற ஏசி, ஃப்ரிட்ஜ், அதுக்கப்புறம் வந்து இந்த வண்டி. ஓகேவா, இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண பார்த்தீங்களா, இதனால தான் இப்போ நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். விச் இஸ் கர்மாங்க, கர்மா. என்ன ப்ரோ சொல்கிற, ஏதோ புதுசாக ஏதோ இது சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? வெல், இந்த வீடியோவில் ஒரு புதுசாக ஒரு புது டெக்னாலஜி அண்ட் நாம் மறந்த டெக்னாலஜி. ஓகேவா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த வெயில்னால மண்டை காய்ச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா, அண்ட் மெயினாக நீங்கள் இந்த குளிருக்கு இந்த வீட்டை எப்படி குளிர்ச்சியாக வச்சுக்கிறது, ஏசி வைக்காமல் நேச்சுரலாக எப்படி குளிர்ச்சி வச்சுக்கிறதுன்னு தெரியலீங்கன்னா இந்த வீடியோ அதையும் நான் சொல்கிறேன். ஓகேவா, ஒரு டெக் வீடியோ போட்டு இருந்தேன் நானே, இப்போ இது சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஓகேவா, ஸோ வெல்கம் பேக் டு சர்பஸ் சேனல். ஸோ நான் உங்கள் சிபிடி இர்ஃபான். நீங்கள் இன்னைக்கு பார்ப்பது ஸோ நான் சொன்ன மாதிரியே வெயில் அது அதிகரிச்சுட்டு போயிருக்குவா. வருஷம் வருஷம் வந்து குளோபல் வார்மிங் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ப்ரோ இந்த குளோபல் வார்மிங்னா சொல்லி நிறைய பேர் தெரியும். ஓகேவா, நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருக்கீங்க, தெரியாதவங்களும் இருக்கீங்க. ஓகேவா, தெரியாதவங்களுக்கு நான் சிம்பிளாக சொன்ன பாருங்களா, ஒன்றும் இல்லை. வருஷம் எர்த்தோட டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. இதுக்கு ஏன் காரணம் கேட்டிங்கன்னா, நாம் யூஸ் பண்ணுற வெஹிக்கல்ஸ், ஏசி, அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஃப்ரிட்ஜஸ், இந்த மாதிரி சம்திங் பிளா இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண பார்த்தீங்களா, இதனால தான் இந்த மாதிரி குளோபல் வார்மிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. சரி, இதை நாம் யூஸ் பண்ணுறோம், இதனால் எப்படி ப்ரோ இதெல்லாம் டேமேஜ் ஆகுது, அதாவது வந்து குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்குறீங்களா? சிம்பிள், நம்ம எர்த்தை வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா ஓசோன். ஸோ இந்த ஓசோன் லேயர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஓசோன் லேயர் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சூரியன்லேருந்து வர ரேடியேஷன்ஸ் டேரெக்டாக நம்ம எர்த்துக்கு படும். இப்படி பட்டா நம்ம எல்லாரும் பொசுங்கிடுவோம். ஸோ இந்த மாதிரி ரேடியேஷன்ஸை கரெக்டான அளவுக்கு நமக்கு மாடரேட்டாக தந்து நம்ம காத்துட்டு இருப்போம். இதான் ஓசோனோட வேலை. இப்படிப்பட்ட ஓசோனை நம்ம எப்படி பாதிக்கிறோம்னா, நம்ம ரிலீஸ் பண்ணுற சிஎஃப்சி கேஸ், கார்பன் டை ஆக்சைடு, இந்த மாதிரி கேஸஸ் பார்த்தீங்களா, இந்த கேஸஸ்லாம் வந்து ஒரு ட்ராப் ரெடி பண்ணுவோம். அதாவது ஒரு ட்ராப் மாதிரி இருக்கும். அதாவது வந்து சூரியன்லேருந்து ஒரு ரேடியேஷன்ஸ் வந்து எர்த்துக்கு பட்டுட்டு மறுபடியும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும். பட் அது ரிஃப்ளெக்ட் ஆகாமல் அந்த அப்படியே சூரியன் ரேடியேஷன்ஸ் வந்து எர்த்துக்குள்ளே இருக்கிற மாதிரி ட்ராப் பண்ணி வச்சிடும். இதுக்கு பிறகு வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதை வந்து ட்ராப் பண்ணி வச்சிடும். இப்படி ட்ராப் பண்ணி வைக்கிறனால நம்ம அட்மாஸ்பியர் டேமேஜ் ஆகும். ஸோ அட்மாஸ்பியர் டேமேஜ் ஆச்சுன்னா இப்போ நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் நடக்கும். ஓகேவா, அண்ட் இது இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் போய்கிட்டே இருக்கு. சயின்டிஸ்ட்லாம் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 110 டிகிரி முடியல. ஸோ இப்படி போயிட்டு இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் நாம் வந்து இப்போது நம்ம மறந்த ஒரு டெக்னாலஜி, கண்டுபிடிச்ச டெக்னாலஜி சொல்லிடுங்க. ஃபஸ்ட்டு என்ன டெக்னாலஜியாக கேட்குறீங்களா? ஒரு டாக்டர் இவன் சொல்லி ஒரு சயின்டிஸ்ட் வந்து அவங்க கண்ட்ரியில் வந்து ரொம்ப இன்க்ரீஸ், அதாவது க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எஃபெக்ட், குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, நம்ம இதை வந்து மரம் எங்கேயும் இல்லைன்னு சொல்லி அந்த இதனால ஒரு கண்டுபிடிக்க என்ன கேட்குங்களா, லிக்விட் நைட்ரோஜன் வருது, தப்பு லிக்விட் ட்ரீன்னு சொல்லுவாங்க. இந்த லிக்விட் ட்ரீன் என்னன்னு கேட்குறீங்களா? நாம் இப்போ மரத்தெல்லாம் பார்க்குறோம்ல, அந்த மாதிரிலாம் இருக்காது. இது ஜஸ்ட் ஒரு டேங்க், ஒரு டப்பாக்குள்ள, ஓகேவா, ஒரு டேங்க்குள்ளே தண்ணி ஊற்றிருக்கும். அது தண்ணி பச்சை கலராக இருக்கும். ஓகேவா, அதுக்கு மேலே வந்து ஒரு சோலார் பேனல் வச்சுருப்பாங்க. அண்ட் வந்து இது கீழே ஏதாச்சும் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி ஏதாச்சும் பிளேசஸ் வைக்கிறதுனால பேசஞ்சர்ஸ் யாராவது சிட் பண்ணுறதுக்காக வந்து ஒரு சீட் மாதிரி வச்சுருப்பாங்க. இதுதான் சிம்பிளாக இப்படி தான் இருக்கும். இது எப்படி ஒரு ட்ரீயாக மாறும்னு கேட்குறீங்களா? வெல், இதுக்குள்ள தான் ஒரு வேற லெவலான டெக்னாலஜி இருக்குது. என்னன்னு கேட்குறீங்க? சிம்பிளாக நம்ம க்ரீன் ஆல்கே போய் படிச்சிருப்பீங்க. க்ரீன் ஆல்கே இந்த டேங்க்குள்ளே தண்ணி நிரப்பி அதுக்குள்ளே க்ரீன் ஆல்கே வந்து கல்ச்சர் பண்ணுவாங்க, அதாவது வளர்ப்பாங்க. இந்த க்ரீன் ஆல்கே வந்து சோலார் லைட், அதாவது இந்த சோலார் பேனல் வச்சுருக்காங்களா, இது யூஸ் பண்ணி வளர்ப்பாங்க. இது வளர்க்குறனால சைடாகவே, அதாவது அதுக்கு வளர வந்து சைடாக வந்து அது ஒரு ப்ராசஸ் பண்ணும். என்ன ப்ராசஸ் தானே கேட்குறீங்க? ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் பண்ணும். ஃபோட்டோசிந்தசிஸ் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்குமே. ஆனால் இது நம்ம ட்ரீ பண்ணுற வேலையில் ஒரு மரம் பண்ணுற வேலையை இந்த க்ரீன் ஆல்கே வந்து வளர வந்து சைடாக பண்ணும். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுனால கார்பன் டை ஆக்சைட்லாம் அது வந்து அப்சர்வ் பண்ணிட்டு ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் பண்ணும்.
சரி ப்ரோ, இப்போ இது ஏன் நான் இந்த டெக்னாலஜி வந்து வேற லெவல் சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு 10 வருஷம் பழமையான மரம் செய்யக்கூடிய வேலையை இந்த ஒரு ட்ரீ லிக்விட் ட்ரீ வந்து செய்யும். ஓகேவா? அண்ட் இந்த ட்ரீ வந்து ஒரு மரத்தை வந்து ரீப்ளேஸ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. மரத்துக்கு ஒரு சப்ளிமெண்ட்டாக தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி லிக்விட் ட்ரீ வந்து ஒரு வேற லெவலாக கான்செப்ட். அண்ட் இந்த கான்செப்ட் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊரெல்லாம் வரணும்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா வந்து பஸ் ஸ்டாண்ட் பிளேசஸ் இந்த மாதிரி ஏரியாவில் வந்து மரமே இல்லை. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட், இந்த மாதிரி ஒரு குட் ஐடியா வைக்கிறது வந்து கண்டிப்பாக வந்து என்விரான்மெண்ட்க்கு ஒரு நல்ல இதாக இருக்கும். சரி ப்ரோ, இப்போ இது சொல்லிட்டேன். நம்ம மறந்த ஒரு டெக்னாலஜி இருக்குன்னு சொன்னி அந்த டெக்னாலஜின்னு கேட்டிங்கன்னா மரம் வளர்ப்பது தான். நம்ம முன்னோர்கள்லாம் மரம் வளர்த்து போனாங்க. ஆனால் நாம் இப்போ அதை மரத்தை வந்து வெட்டுறோம். ஓகேவா? ஸோ நமக்கு ஒரு பிளேஸ் வேணும்னா அந்த மரத்தை வெட்டிட்டு அந்த பிளேஸ் நம்ம வீடு கட்டுறோம். ஓகேவா? ப்ரோ என்ன ப்ரோ செய்ய, வீடு கட்டணும், பிளேஸ் சொன்னால் வெட்டதெல்லாம் செய்யணும், வெட்டணும். ஓகேவா? அதே நேரத்தில் வேற ஏதாச்சும் ஒரு இடத்துல மரமே இல்லாத இடத்துல மரம் வளர்க்கும். இப்போ வந்து நீங்கள் ஒரு ரெசல்யூஷன் எடுக்கலாம். நியூ இயர்க்கு தான் ரெசல்யூஷன் எடுக்கணும் இல்லை, நமக்கு தேவைப்படுற நேரத்தை ரெசல்யூஷன்ஸ் எடுத்தே ஆகணும். இந்த ரெசல்யூஷன்னா நாம் வந்து என்னோட ஒவ்வொரு பர்த்டேக்கும் வந்து நான் வந்து ஒவ்வொரு மரத்தை நடுவேன். ஓகேவா? இல்லாட்டி வந்து நான் ஒரு என் லைஃப் டைமுக்குள்ளே ஒரு 100 ட்ரீஸை வந்து நான் வந்து பிளான்ட் பண்ணுவேன். இப்படி சொல்லி ஒரு ரெசல்யூஷன். அப்போ தான் வந்து ஒரு 20% வந்து 20 to 50%, ஒரு 10% வந்து இப்போ இருக்கிற டெம்பரேச்சர் வந்து கம்மிப்படுத்த முடியும். இல்லைன்னு வச்சுக்கலாம், அடுத்த வருஷம் தான் அவ்வளோதான் 110 டிகிரி இருக்கிறது 200 டிகிரியாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சும்மா ஜஸ்ட் ஃபார் பாயிண்ட் 200 டிகிரியாக மாறிச்சு வச்சுக்கலாம், அவ்வளோதான். எவனும் இருக்க மாட்டான், அவ்வளோதான். ஓகேவா? அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ ஏதாச்சும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்களும் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தெரிஞ்சிச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி டெய்லி ஏதாச்சும் ஓகேவா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோவை போடுறேன். ஓகேவா?